இந்த டிஷ்ஷை செய்யவே செய்யாதீங்க ப்ளீஸ். யாரா அவன்? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கடுகு, சாப் பண்ண இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் வந்து தட்டி போட்டிருக்கேன். ஒரு 6-7 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் இவன் சைடு ஹீரோ, இவனை நல்லா கவனிச்சிக்கங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி இவன் கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ட்ரை ஆனோன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆப்ஷன் தான். இவன் யாருன்னு சொல்கிறேன். இதைத்தானே காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? அப்படியே தோசைக்கல்லை வச்சு இவனுக்கு ஒரு கும்பிடை போட்டுட்டு தோசையை நல்லா மெல்லிசா நடுவில் மட்டும் கொஞ்சம் மொத்தமாக வந்து இருக்கணும். அப்படியே அந்த சைடு ஹீரோ வந்தான் இல்லையா, தக்காளி சட்னி உங்களோட ஸ்டைல்லே வந்து செய்யுங்க. அவனை அப்படியே தோசை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நடுவில் அந்த மசாலா வச்சா எப்படி தெரியுமாங்க இருக்கும். இவன் யாருன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா 1 இல்லை 10 இல்லை 50 கூட கேட்பாங்க. இவன் பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? மைசூர் பென்ன மசாலா தோசைங்க. தோசை சைக்கோவுக்கு தயவு செஞ்சு இதை வந்து செஞ்சு கொடுக்காதீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.